இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற ஆசை இந்த சிம்சோனை போல, சிம்சோனுக்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்கிற ஆசை இருக்கலாம். சரி, ஓகே, ஒரு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கலாம். ஆனால் அந்த ஆசையிலே அவன் என்ன ஆயிட்டான் அப்படின்னா, அந்த ஆசைக்கு அவன் அடிமை ஆயிட்டான். அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அது இல்லாமல் என்னால் வாழ முடியாது, நான் அந்த காரியத்திற்காக எதை வேணாலும் இழப்பேன், என் அபிஷேகத்தையே நான் இழப்பேன், யாருக்கும் சொல்லக்கூடாத ஒன்றை அந்த ஆசை வைத்ததற்காக நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே தன்னுடைய இருதயத்தை திறந்து சொல்லிட்டான். காரணம் என்னன்னா, அந்த ஆசைக்கு அவன் என்ன ஆயிட்டான் அப்படின்னா அடிமை ஆயிட்டான். அந்த ஆசைக்கு அடிமை ஆயிட்டான். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் யாருக்காக இந்த வார்த்தை பேசுகிறார் என்று தெரியாது. நீங்க செக் பண்ணுங்க. நீங்க நிறைய பேர் இன்னைக்கு ஏமாந்து நிற்கிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்டு உங்களுக்கு நிறைய பேருடைய மனசுல வந்த ஆசைக்கு நீங்க என்ன ஆயிட்டீங்கன்னா அடிமை ஆயிட்டீங்க. அடிமை ஆயிட்டீங்க. அந்த ஆசைக்கு அடிமையானதுனால நிறைய பேர் தன்னுடைய பணத்தை இழந்தார்கள், தன்னுடைய நேரத்தை இழந்தார்கள், தங்களுடைய வசதிகளை இழந்தார்கள். அந்த ஆசை, அது இல்லாம என்னால வாழ முடியாது, அதுக்காக எதை வேணாலும் நான் கொடுத்துருவேன், அதுக்காக என்ன வேணாலும் நான் செஞ்சிருவேன்னு சொல்லி தங்களுடைய வாழ்க்கையிலேயே அந்த ஆசைக்கு அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா அடிமை ஆயிட்டாங்க. அடிமை ஆயிட்டாங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல பேசுறார், வாலிப தம்பியினிடத்தில் பேசுகிறார், தங்கச்சினிடத்தில் பேசுகிறார். ஸோ இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு அந்த இடத்துல இருந்து போங்க. ஆண்டவரே, எனக்கு இருக்கிற, ஒருவேளை உங்களுக்கு இருக்கிற ஆசையில் நீங்கள் அடிமையானவர்களா இருக்கிறீர்களா? அந்த ஆசை உங்களை அடிமைப்படுத்திருச்சா? அந்த ஆசை உங்களை அடிமைப்படுத்திருச்சா? சுத்தி சுத்தி அந்த ஆசை மட்டும்தான் உங்களுக்குள்ள வருதா? அந்த ஆசை நிறைய பேரை தூங்க விடல. அந்த ஆசை நிறைய பேரை ஒரு சுமூகமான வாழ்க்கை வாழ விடாம தடை பண்ணுது. அது வேணும், அது வேணும், அது இல்லாம என்னால் இருக்க முடியாது, அது இல்லாம நான் நடக்க மாட்டேன், அது இல்லாம காரியங்களை நான் செய்ய மாட்டேன். ஐயோ, அந்த ஆசை அவர்களை அடிமைப்படுத்தினது. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்துல போவோம். யாருக்காவது ஒருவேளை அப்படி இருக்குமானால், இல்லை, நான் இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்க போறேன், என் ஆசை என்ன ஒரு நாளும் அடிமைப்படுத்தாது, அடிமைப்படுத்தாது. எனக்கு விருப்பம்தான், எனக்கு ஆசை தான், ஆனால் கிடைக்கலனா கூட பரவாயில்லைங்க,